திருக்குறள் சிந்தனை. நீரில்லாமல் உலக வாழ்க்கை இனிமையாக நடைபெறாது. நீரின் நீர்மையை எடுத்துக்காட்டி வானின் சீர்மையை விளக்கிக் காட்டுகின்றார் தெய்வப்புலவர். மழை பெய்வதால்தான் ஆறு, குளம், ஏரி முதலிய நீர்நிலைகளில் சீரிய நிலையில் நீர் பெருகி பாய்ந்து ஓடி வளம் பெருக்குகின்றது. அந்த நீரோட்டத்தால் உலகம் வளமாக நலமாக இயங்குகின்றது. உயர்ந்தோர் ஒழுக்கமும் ஒழுங்காக நடைபெறுகின்றது. உயிர் புகுந்தபோதுதான் உடல் ஒளிபெற்று வளர்ந்து உலாவுகிறது. அதுபோல நீர் புகுந்தபோதுதான் இந்த உலகம் வளமாக நலமாக இயங்குகிறது. நீரின் சிறப்பினை கம்பர் தம் இராமாயணத்தில் தாதுகு சோலைதோறும் சண்பகக் காடுதோறும் போதவிழ் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலிப்பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே என்று பாடுவார். ஆகவே உலகில் மழை பெய்து பயிர்கள் செழித்தால்தான் உயிர்கள் நிலை பெற்று வாழும். அந்த உயிர்கள் நிலை பெற்று உலகம் ஒளிபெற வேண்டுமானால் அதற்கு ஆதாரமாய் உள்ளது தண்ணீர். அந்த தண்ணீருக்கு வான்மழை இன்றி அமையாதது என்று தெய்வப்புலவர் வான் சிறப்பு அதிகாரத்தில் நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்றி அமையா